ஸ்டார் இன்னும் உயரமா கட்ட சொல்லுங்க. அவளையே நம்ம வீட்டு ஸ்டார் தான் உயரமா இருக்கணும். வீட்டுக்குள்ள கூட ஒரு ஸ்டார் கட்ட சொல்லிருங்க. சரி, கொஞ்சம் மூச்சு வாங்கிக்க. அதுக்குள்ள நீ சொன்ன வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சிடறேன். ஆமா, பிள்ளைங்களாம் எங்க? பக்கத்து வீட்டு குடியில எல்லாம் பார்க்க போயிருக்காங்க. ஏமா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நாளைக்கு கேக்கு பலகாரம்லாம் கொடுக்கணும். நமக்கு யார் யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமில்ல? நமக்கு யார் யார் கொடுத்தாங்கன்னு அன்னைக்கே லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேங்க. அப்பா, ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்களாப்பா? அப்பா, நான் சொன்ன சிகப்பு ட்ரெஸ் தானப்பா எடுத்துட்டு வந்தீங்க? ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரியே தான் எடுத்திருக்கேன். காஸ்ட்லி மெட்டீரியல். இந்த வருஷம் நம்ம வீட்டில் தான் சூப்பர் கிறிஸ்மஸ். போங்க போங்க, போய் நைட் மாஸ் கிளம்புங்க போங்க. அடடே, வாங்க டேவிட் சார், வாங்க. ரொம்ப பிரகாசமா இருக்கு. சீரியல் லைட்டு எல்லாம் போட்டிருக்கீங்க. நல்லா இருக்கு பாருங்க, ஜோரா இருக்குன்னு. போத்தீஸ் தான் எடுத்தீங்க. கிறிஸ்துமஸுக்கு எப்பவுமே புது துணி எடுக்கிறது இல்ல. என்னப்பா சொல்ற? ஒரு நாள் யாவது புதுசு எடுத்து போட வேணாமா? இல்ல, நாங்க வருஷம் வருஷம் நைட்டு மாஸ் பார்த்துட்டு காலையில பக்கத்துல இருக்கிற அன்பு இல்லத்துக்கு போய் அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு புது ட்ரெஸ், கேக்கு எல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு முழுசும் அங்கேயே இருப்போம். என்ன சார் இது? எவ்வளவு சந்தோஷமா கொண்டாட வேண்டிய கிறிஸ்துமஸ அனாத ஆசிரமத்துல கொண்டாடுறீங்களே. அங்க இருக்க பிள்ளைங்களை பார்த்தாலே வாந்தி வந்துடும். பல்ல எத்திக்கிட்டு மூக்க ஒழுக்கிக்கிட்டு. தர்மம் பண்ணணும்னா கோயில கூட காணிக்கை கொடுத்துடலாம்ல. ஒவ்வொரு வருஷமும் அங்க போலேனா மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி இடத்துலதான். என்ன சொல்றீங்க நீங்க? எங்க வீட்டின் குடிலையும் பாத்தீங்களா? இந்த டெக்கரேஷன் செலவு மட்டும் 10,000 ரூபாய். நைட்டு பூசைக்கு போயிட்டு வந்து எல்லாரும் இங்க உட்காந்து குடும்ப ஜெபம் சொல்லிட்டு கேக்கு வெட்டினா குழந்தை இயேசுவே இங்க வந்து பிறந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு எல்லாம். சார், இயேசு அங்கேயும் பிறப்பார், இங்கேயும் பிறப்பார். ஆனா எது அவருக்கு பிடிச்ச இடம் தெரியுமா? எங்க போற? இன்னும் ட்ரெஸ் மாத்தல? எப்பா, நான் கருப்பு ஜீன்ஸ் எல்லோ கலர் டி ஷர்ட் தானே கேட்டேன். நீங்க என்னத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? டேய், அந்த ட்ரெஸ் 4000 ரூபாடா. நல்லா தானடா இருக்கு. வேணாம் வேணாம், நான் வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன். டேய் தம்பி. அப்பா, என்னப்பா, நான் சிகப்பு கலர் வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நாவே இல்ல. என்ன பாப்பா சொல்ற? கலர் தானே? இந்த சிகப்பு இல்லப்பா, இது மெரூன் கலந்த டார்க்கான சிகப்பு. இதுக்கு வேணாம், போங்க. பாப்பா பாப்பா, இத போட்டு பாரு பாப்பா, நல்லா இருக்கும்மா. அட கடவுளே, கடைக்காரன் எடுக்கும் போதே சொன்னான் ரிட்டர்ன் வாங்க மாட்டேன்னு. இல்ல சார், கொஞ்சம் சமாதானப்படுத்தி இதையே போட வச்சிடலாம். இல்ல சார், என் மக ஒரு பிடிவாதக்காரி. இனி இந்த ட்ரெஸ்ஸை தொடக்கூட மாட்டா. இதை குப்பையில போட வேண்டியதுதான். சார், நீங்க தப்பா நினைக்கலனா அழகா இருக்கு. இதை வேணா எடுத்துக்கிட்டுமா? அதுவுமா ஒரே டென்ஷன். இதை எடுத்துட்டு போங்க சார். ட்ரெஸ் தான் எடுக்கணும். வேற கடையை பூட்டிருப்பான். டேய் ஜெயசீலா, தெரியல. பார்த்திருக்க? நான் பார்க்கலப்பா. ஏமா, எங்கம்மா போன? ரொம்ப அவமானமா போச்சுங்க. ஏத்தா வீட்டுக்கு கேக்கு கொடுக்க போனேன். அந்த ஷீலா பிள்ளைங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. எங்க 2 பேருக்கும் சுகர் இருக்கு, கேக்கெல்லாம் வேணான்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க. அப்படியா சொன்னா? இந்த 4வது வீட்டுல இருக்க அமலா இங்க இருக்க பலகாரத்தையே சாப்பிட முடியுமான்னு தெரியல. சரி கொடுங்க அப்படின்னு சொன்னான். நான் இல்ல பரவாயில்ல, நான் அடுத்த வருஷம் கொண்டு வந்து தரேன்ட்டு நம்ம வீட்டுல தார் கட்டி சீரியல் போட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது பொறாமைங்க. வீட்டுக்கு கேக் கொடுக்கலையா? வேற கட்டிட்டு போனேன்னா எல்லாரும் ஏன் என்னன்னு கேட்பாங்க. வந்துட்டேன் சார், வீட்டுக்கு போனேங்க இருந்துச்சு.
அவன் அப்பவே சொன்னான் சந்தோஷமான கிறிஸ்மஸ் எங்க இருக்குன்னு. சரி, எனக்கு மனசே சரியில்லைம்மா. ஏமா பேசாம இந்த கேக்கெல்லாம் எடுத்துட்டு போய் அன்பு இல்ல குழந்தைகளுக்கே கொடுத்துடலாமா? அவங்களாவது சந்தோஷமா சாப்பிடுவாங்க. நானும் அப்படித்தாங்க நினைச்சேன். சரி வாங்க போகலாம். பசங்களா, நீங்களும் வரீங்களா? நாங்க வரல. வாங்க சார். ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்பதான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். நீங்க எல்லாரும் அன்பு இல்லத்திற்கு போயிட்டதா சொன்னாங்க. நாங்களும் அங்கதான் வரலாம்னு இப்ப கிளம்பணும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு முழுசும் அங்கதான் இருப்பேன். இடையிலேயே உங்க வீட்டுக்கு வர வேண்டியதா போச்சு. இங்க சார், சார், நீங்க குப்பையில போட சொன்ன ட்ரெஸ்ஸை நான் வாங்கிட்டு போய் அன்பு இல்லத்துல இருக்கிற ஒரு ஊனமான பொண்ணுக்கு கொடுத்தேன். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வாமான்னு சொன்னேன். அந்த பொண்ணு அந்த சிகப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து கண்கலங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லுச்சு. அந்த பொண்ணோட ஆனந்த கண்ணீரை நீங்க பார்க்கணும்னு என் மனசுல பட்டுச்சு. அந்த பொண்ணும் ஆசைப்பட்டா. அதுதான் அவளை கூட்டிட்டு வந்தேன். சார், என்ன சார், கூப்பிடுங்க அந்த பொண்ணை. ஜான்சி, வாமா. வாமா வா. உன் பேர் என்னம்மா? சார், என் பேர் ஜான்சி. எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. நீங்க தான் இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னு தேவி டாக்டர் சொன்னாங்க. உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சு. அதனால அவங்கள கூட்டி வந்துட்டேன். எனக்கு நல்லா இருக்கா சார்? ஜான்சி, நான் குப்பையில போன ட்ரெஸ்ஸுமா இது. இப்ப இப்ப அத குழந்தை இயேசுவே போட்டுக்கிட்டு வந்த மாதிரி இருக்குமா? ரொம்ப அழகா இருக்குமா, ரொம்ப அழகா இருக்கு. அப்பா, இந்த பொண்ணுக்கு கால் இல்லையா? இல்லப்பா, நமக்கு தான் கண்ணு இல்ல. ஒளிமயமான இடத்துலதான் கடவுள் பிறப்பாருன்னு நினைச்சேன். அதுக்கு முரண்பாடா மங்கிய வெளிச்சத்துலதான் கடவுள் பிறப்பாருன்னு இப்ப உணர்ந்துகிட்டேன். இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இதை நீயே என்னோட கிறிஸ்மஸ் கிஃப்டா வச்சுக்க. வா, கேக் வெட்டலாம். டேவிட், நான் என்னைக்குமே இவ்வளவு சந்தோஷமா இருந்ததில்லை. ஆனா இந்த மாதிரி சந்தோஷத்தை நீ வருஷம் அனுபவிக்கிற. நீ கொடுத்து வச்சவன்பா. எனக்கு இப்ப இருக்கிற உணர்வு அழுகையா, சந்தோஷமா, பூரிப்பா, என்னன்னே சொல்ல தெரியலப்பா. நாம வீட்டையும் குடிலையும் அலங்காரம் பண்ணி 1000 மெழுகுவர்த்திகளை ஏற்றி வச்சாலும் அங்க இயேசு பிறப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஏழை சிறுமியோட சந்தோஷமான முகத்துல நீங்க அவரை பார்த்துட்டீங்க. இயேசுவோட பிறப்பே ஒரு முரண்பாடான விஷயம். கன்னியின் கர்ப்பத்தில தோன்றினாருங்கிறது ரொம்ப முரண்பாடானது. ஒரு நாட்டின் அரசனுக்கே அறிவிக்கப்படாத ஆண்டவரின் பிறப்பு ஆடு மேய்க்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டது. இதுவும் முரண்பாடானது. மடையர்களுக்கு உணர்த்தப்பட்ட இயேசுவின் பிறப்பு ஞானிகளுக்கும் உணர்த்தப்பட்டது. இதுவும் முரண்பாடானது. ஆறறிவு இல்லாத விலங்குகளுக்கு மத்தியில் ஆண்டவன் பிறந்தாருங்கிறது அதை விட முரண்பாடானது. இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் தெளிவு என்னன்னா, கடவுள் எளிமையையும் ஏழ்மையையும் விரும்புகிறார். அதனால நாம கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் போதெல்லாம் எளிமையாகவும் ஏழைகளுக்கு உதவி செய்தும் அதை கொண்டாடணும். உண்மைதான் சார். ஆனா கிறிஸ்து பிறந்த சந்தோஷம் இந்த வீட்டுக்கு வர நீங்க தான் காரணம். இல்ல சார், நீங்க குப்பையில போன சட்டைய நான் ஒரு ஏழைக்கு கொடுத்தேன். அந்த ஏழையின் வடிவத்துல இயேசு இங்க வந்துட்டார். சார், தேங்க்யூ.